அரக்கோணம் அருகே குளத்தில் மூழ்கி பலியான சிறுவனின் பெற்றோருக்கு அதிமுக சார்பில் ஆறுதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோணலம் கிராமத்தில் குளத்தில் தவறி விழுந்து 1ஆம் வகுப்பு மாணவன் கமலேஷ் பலியான சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. இதனை அறிந்த அதிமுக எம்எல்ஏ சூரவி மாணவனின் பெற்றோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் பாதுகாப்பற்ற குளத்தை சுற்றி உடனடியாக வேலி அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் மாணவனின் குடும்பம் ஏழ்மையானது என்பதால் முதலமைச்சர் நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்க மாவட்ட ஆட்சியர் பரிந்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி அருகே 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்து முருகன் கோவிலை அகற்றாமல் அரசு பாதுகாக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்துள்ளனர். பட்டறை பெரும்புதூர் கிராமத்தில் உள்ள இந்த கோவிலை சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கத்திற்கு கையகப்படுத்த முயற்சி நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கோவில் தரைத்தளத்தில் 2 அறைகள் இருப்பது கண்டறியப்பட்டது. அறைக்குள் சிலைகள், நகைகள், ஆவணங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது. விடிய அரசின் அறநிலையத்துறை கோவிலை பாதுகாக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கையை விடுத்தனர். ராமநாதபுரத்தில் பெற்ற குழந்தையை தூக்கில் தொங்கவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற பெண் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். ராமேஸ்வரம் அடுத்த சம்பை கிராமத்தில் விமலா என்பவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் விமலா தனது 4 வயது குழந்தையை கழுத்தில் கயிற்றை கட்டி தூக்கில் விட்டுவிட்டு பின்னர் தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்ய முயன்றார். இதில் குழந்தை உயிரிழந்த நிலையில் விமலா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே போலியாக சான்று வழங்க கோரி கிராம நிர்வாக அலுவலரை ஒருவர் மிரட்டி தாக்க முற்பட்டது பரபரப்பானது. கர்நாடக மாநிலத்தில் வசிப்பவரும் பாப்பம்பட்டியில் வசிப்பவரும் ஒருவரே என்ற போலியாக ஒற்றை சான்றை வழங்க கிராம நிர்வாக அலுவலர் கபாஸ்கரிடம் பொட்டுலுப்பட்டியைச் சேர்ந்த ஆதிசேடன் என்பவர் வற்புறுத்தினார். அப்போது கிராம நிர்வாக அலுவலர் சட்டப்படி வழங்க முடியாது என கூற, உன்னை அடித்தாலும் சட்டப்படி குற்றம்தானே என கூறி கோரிக்கை வைத்தவர் தாக்க முற்பட்டு மிரட்டினார். இது தொடர்பாக புகார் அளித்து விசாரணை நடைபெறும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் கிராம நிர்வாக அலுவலரை அராஜகமாக ஒருவர் தாக்க முற்படுவது வீடியோவாக வெளியாகியுள்ளது. என்ன அடிச்சு பார்க்கணும், நான் என்ன வேணா அப்புறம் அடிச்சுட்டான்னா என்ன அர்த்தம்? அது என்ன பேச்சு இது?